ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சுதா நமோஸ்துதே. சூரிய பகவானை போற்றி. 2024 துலா ராசிக்கான பலன்கள். பொதுவாக ஆண்டு பலன்கள்ங்கிறப்போ மேஜராக ஒரு சில கிரகங்கள் ப்ளே பண்ணும். அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது, குரு. அப்போது இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் சனி பகவான், குரு பகவான், அதுக்கப்புறம் ராகு, கேது, இவங்களை பிரதானமாக வச்சு தான் இந்த வருட பலன்கள் அடியேன் உங்களுக்கு கொடுக்குறேன். பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன், அதாவது நல்ல பலன்களை அடியேன் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இது ஒரு ப்ரிவென்ஷனாக அடியேன் கொடுக்குறேன், தவிர மற்ற யாரையும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஏன்னா துலா ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், எல்லா மக்களும் இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய எண்ணம். வாங்க பார்க்கலாம். அதாவது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் ராகுவோட ஆசீர்வாதத்தினால வெளிநாடு கண்டிப்பாக உறுதியாக போவீங்க. புதுசாக வேலை மாற்றம் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க ஆல்ரெடி வேலை மாற்றம் ஒரு சில பேருக்கு பழைய வேலையிலேருந்து புது வேலைக்கு மாறியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் ஒரு சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலைகள் மாற்றம் ஏற்படும். பார்த்திங்கன்னா போகிற இடத்துல புதுசாக வேலைக்கு சேர்கிற இடத்துலையோ இல்லை வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். வேலை பார்க்குற இடத்துல பேரு, புகழ், பாராட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், கடனாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இந்த வருடம் கடன்கள் எல்லாம் அடையும். புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பாக்கியத்தையும் இந்த கிரக சூழல்கள் காட்டுது. கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இந்த தடவை இந்த வருடம் ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத அளவுக்கு அவங்க ஒரு பரீட்சையாக இருக்கலாம், இன்டர்வியூவாக இருக்கலாம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க போட்ட எஃபர்ட் 50% இருக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் 100% இருக்கும். இறைவன் அருளால் உறுதியாக அந்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள் கைகூடி வரும். அதனால் பெற்றோர்கள் கூட இருக்கக்கூடிய பந்தங்கள், பிரிவுகள் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். சரி, அடுத்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத அடியேன் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய 10 பேரில் ஒரு 2 பேருக்காவது அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொருந்தி வரும். அவங்க ஏன்னா அடியன் சொல்லக்கூடியது கோச்சார பலன்கள். அவங்கவுங்க தசாபுத்தியை செக் பண்ணும்போது தான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அடியன் சொல்லக்கூடிய பலன்கள் ஓரளவுக்கு அதில் பொருந்தி வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா டயத்துக்கு சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிடக்கூடிய விஷயங்களை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. முடியல அப்படின்னா வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னா ஒரு மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உணவு சம்மந்தமான உணவின் மூலமாக உங்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறுநீரகம், யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏறும், பிரச்சனை வரும், அடி வயிற்றில் வலி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு காற்று சீராக இருக்காது. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அதனால் அதை பார்த்துக்கோங்க. என்னென்னா டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் தண்ணி குடிப்பது கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராது, ஓரளவுக்கு கம்மியாகும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கணவன் மனைவியாக இருந்தால் என்ன சொல்கிறது, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், நீங்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போகலைன்னா ஒரு பிரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சூழல் இந்த கிரக மாற்றங்கள் நமக்கு காட்டுது. அப்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படி இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணி கண்டிப்போடு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அன்பாக எடுத்து சொல்லி அவங்க அரவணைத்து பண்ணுங்கள். இல்லைனா குழந்தைகளுக்கு ஒரு மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து சனி அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம காரகன். இவங்களோட ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி மட்டும் செக் பண்ணிக்கங்க. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அது வந்து பலமாக இருக்கா இல்லையா அப்படின்னு. பலமிழந்து காணப்பட்டால் பார்த்திங்கன்னா நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது அப்படின்னா உறவுகளிடையே பிரிவுகள் ஏற்படும். அப்புறம் தந்தை, துளாராசிக்காரர்களுடைய தந்தைக்கு வந்து இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது சுபராக இருந்தால் தந்தை வழியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் சேரும். நீங்கள் வேலையை விட்டுட்டு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம்னா தாராளமாக உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல பிடித்த உறவுகள், அந்த மாதிரி உறவுகள் எல்லாமே வந்து ஒரு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அத்தனையுமே ஒரு தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னென்னா சனி பகவான் அதை தடுத்துடுவார். எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதுதான் சாப்பிடுவேன், இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு. நம்ம ஒரு சில பேர், நம்ம வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஆட்டிடியூட் உண்டு. அந்த மாதிரி ஆட்டிடியூடோடு இருக்கிறவங்களுக்கு அத்தனையும் பிடுங்கி எதெல்லாம் பிடிக்காது, எதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோமோ அத்தனைத்தையும் சனி பகவான் வந்து தொட வைப்பார். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து சூப்பர் டூப்பர் தான். கடன் அடையும், வேலை கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, எல்லாம் மோஸ்ட்லி. பிரச்சனை அப்படின்னு மன அழுத்தம் அப்படின்னு வர்றது பார்த்திங்கன்னா, காசு இருக்கிறவங்களுக்கு உறவுகள் பிரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு அவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உறவுகள் சம்மந்தமாக பிரச்சனை வரும். காசு இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். வீடு வாடகை வீட்டில் இருக்கும், சொந்த வீடு இல்லை, வாடகை கொடுக்க முடியல, இஎம்ஐ வேறு இருக்குது, கமிட்மெண்ட்ஸை சமாளிக்க முடியல. அப்போ இந்த பணம் இல்லைங்கிறப்போ அந்த பணம் இல்லை நம்ம இப்படி வாழ்கிறோமேனு அப்படி ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணமும் இருக்காது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா உறவுகள் சம்பந்தமாகவும் சுமூக நிலை நீடிக்காது. அப்போ இந்த வித பிரச்சனைகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து குரு வந்து துளாராசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டார். மற்ற கிரகங்களுக்கு கூட ஒரு 70, 90, 100 சப்போர்ட் பண்ணாலும் ஒரு 50 to 60 அந்த மாதிரி தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்ல வெல்விஷர்ஸ், யாராவது நலம் விரும்பிகள் இருக்காங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை ஆராய்ஞ்சு அதை நம்ம பின்பற்றும் போது நிறைய கெடுபலன்களெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். அதில் நம்ம அழகாக ஜேர்னி பண்ணி லைஃப்பை வேறு லெவலுக்கு அதை கொண்டு போயிடலாம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ராகு கேது சஞ்சாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவங்க ரொம்ப நல்லவர்கள், வல்லவர்கள் மாதிரி உங்கள்கிட்ட காட்டிப்பாங்க. நீங்கள் ரொம்ப நம்புவீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க, ஓடி போய் எல்லாம் செய்வீங்க. கடைசியில் அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பை கொடுத்துட்டு, அசிங்கத்தை கொடுத்துட்டு, அவமானம் கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. புதுசாக நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதையும் சரி, இல்லை ஆல்ரெடி புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. எல்லாத்தையுமே யோசித்து எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசிக்காரர்கள் ஒரு கொஞ்சம் வருடங்கிறத விட கொஞ்சம் மாதம், கொஞ்சம் வருடங்களாகவே தூக்கத்தை தொலைத்து விட்டீர்கள். ஒழுங்காகவே தூங்குறதில்ல. லேட் நைட் ஆகுது, 11 மணி, 12 மணி, 1 மணி ஆகுது. அப்படியே தூங்குறது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம். காலையில் அப்படியே எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறது, இல்லை காலேஜ் போகிறது, ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் இப்படி பண்ணுறீங்க. உங்கள் தூக்கம் கம்மியாக உங்களுடைய இம்யூனிட்டி பவர் கம்மியாகி வரும். மூளை மந்தத்தன்மையை அடையும். யோசிக்கும் திறன் கம்மியாகும். அப்போது நீங்கள் வந்து லைக் இதை கவலைப்படுறதுனால உடனே நாளைக்கு எனக்கு புது வீடு வாங்கணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு எனக்கு புது வீடு வாங்கணும், ஆனால் என்கிட்ட வீடு இல்லையே நீங்கள் கவலைப்பட்டால் நாளைக்கு உடனே வாங்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு 2-3 மாதம் நீங்கள் யோசிக்கணும், பிளான் போடணும், அடுத்து எங்கே லோன் வாங்கலான்னு பண்ணணும். அப்படி நீங்கள் யோசித்து அதை பண்ணும்போது ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே புது வீடு வாங்கிடுவீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மண்டைக்குள்ளே போட்டு ஓட்டி தூங்காமல் இருக்கீங்க. அதுதான் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கே பெரிய பிரச்சனை. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு
நல்லா தூங்குங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து காலையிலேருந்து ஓய்வு எடுத்துட்டு நைட்டு தூங்கலைன்னா பரவாயில்ல, காலையிலேருந்தும் உழைக்கிறீங்க, சாயங்காலமும் உழைக்கிறீங்க, வீட்டுக்கு வந்தும் உழைக்கிறீங்க. ஆனால் நைட்டு இப்படி தூங்கலைன்னா உடல் அதுக்கு தேவையான ஓய்வு இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டப்படும். அப்போது என்ன ஆகும்? அப்போது உடலில் வியாதிகள் கண்டிப்பாக வரும். அப்போது அந்த மாதிரி தூக்கத்தை வந்து தயவுசெய்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, நல்லா தூங்க ஆரம்பிங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய சுக்கிர பகவானுக்கு உகந்த அதிதேவதை மகாலட்சுமி. எங்கள் வீட்டு பக்கத்தில் மகாலட்சுமியே இல்லை அப்படின்னா, பெண் சக்திகளின் பல வடிவங்கள் தான் ஒவ்வொரு தேவதைகள். அப்படி இருக்கும்போது என் பக்கத்தில் மாரியம்மன் தான் இருக்குது. இல்லை வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு ஓ மகாலட்சுமி தாயை போற்றின்னு டெய்லி ஒரு இஷ்ட கடவுளை மகாலட்சுமி வந்து உங்களுக்கு மட்டும் என்னன்னா புத்திர பாக்கியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பொன் பொருளாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், அதை தீர்க்கக்கூடிய தேவதை மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி கோவில் இருந்தால் அங்கே போங்க. இல்லையா எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோவில் தான் இருக்குது, துர்கை கோவில் தான். துர்கையை மகாலட்சுமியாக பாருங்கள், அம்மா மகாலட்சுமி தாயேன்னு. அப்போது துர்கையும் மகாலட்சுமியாக உங்கள் கண்ணுக்கு தெரிவா. அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரெண்டாவது என்னென்னா, முடிந்தவர்கள் ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு மௌன விரதம் இருக்கலாம், இல்லையா உணவை தவிர்க்கக்கூடிய விரதங்கள் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு மன தெளிவு கிடைக்கும், மன சாந்தி கிடைக்கும். அப்போது ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றும், ஒரு கதவுகள் திறக்கும். அப்போது மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரோ டூப்பர் தான். ஆனால் உடல் ஆரோக்கியம், உறவு முறைகள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து தான் நெகட்டிவ் பலன்கள் நடக்குமே தவிர எல்லாருக்கும் எல்லா நெகட்டிவ் பலன்களும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடியன் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவோகம்.